ராஜஸ்தானின் ஜோத்பூர் நகரம். மெஹ்ராங்கர் கோட்டையின் அருகில் அமைதியாக வெண்மையில் விழுந்து நிற்கும் ஒரு நினைவு சின்னம். அதுவே ஜஸ்வந்த் தடா. ஒரு அரசரின் நினைவாக கட்டப்பட்டாலும் இன்று அது ராஜபுத்திர வீரத்தின், கலை நயத்தின் மற்றும் ஆன்மீக அமைதியின் அடையாளமாக திகழ்கிறது. 1899ஆம் ஆண்டு மார்வார் அரச குடும்பத்தின் மன்னரான மகாராஜா சர்தார் சிங் தன் தந்தை மகாராஜா ஜஸ்வந்த் சிங்கின் நினைவாக இந்த நினைவு மண்டபத்தை கட்டினார். அதனால் இதற்கு ஜஸ்வந்த் தடா என்ற பெயர் வந்தது. இந்த இடத்தின் மிகப்பெரிய சிறப்பு முழுவதும் வெண்மையான மார்பிள் கற்களால் கட்டப்பட்டிருப்பதே. அந்த மார்பிள் கற்கள் மிகவும் மெல்லியவை. சூரிய ஒளி அதன் மீது படும்போது அவை விழுந்து ஒரு தேவாலய தோற்றத்தை உருவாக்குகின்றன. அதனால் பலர் இதை ராஜஸ்தானின் தாஜ்மஹால் என்றும் அழைக்கிறார்கள். ஜஸ்வந்த் தடாவின் உள்ளே சென்றால் மார்வார் அரசர்களின் ஓவியங்கள், நினைவு சின்னங்கள் மற்றும் பழமையான அரச குடும்ப வரலாறுகள் காணப்படுகின்றன. இது ஒரு நினைவிடம் மட்டுமல்ல, மார்வார் இராச்சியத்தின் பெருமையையும் வீர வரலாறையும் பேசும் ஒரு மௌன அருங்காட்சியகம். இந்த நினைவிடத்தை சுற்றி அமைந்துள்ள ஏரி, தோட்டங்கள் மற்றும் அமைதியான சூழல் அங்கு வரும் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியை அளிக்கிறது. மெஹ்ராங்கர் கோட்டையின் பிரம்மாண்டத்துக்கு மத்தியில் ஜஸ்வந்த் தடா ஒரு வெண்மையான கவிதை போல காட்சியளிக்கிறது. பல பாலிவுட் திரைப்படங்களிலும் சுற்றுலா ஆவணப்படங்களிலும் இந்த இடம் இடம்பெற்றுள்ளது. ஏனெனில் இங்கு நிற்கும் ஒவ்வொரு கல்லும் ஒரு ராஜபுத்திர வரலாற்றின் சாட்சியாக இருக்கிறது. சூரிய அஸ்தமன நேரத்தில் மெதுவாக தங்க நிறமாக மாறும் அந்த வெண்மையான மாளிகை பார்க்கும் கண்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவமாக மாறுகிறது. ராஜஸ்தானுக்கு செல்லும் யாராக இருந்தாலும் ஜோத்பூரின் நீல நகர அழகுடன் சேர்த்து ஜஸ்வந்த் தடாவின் அமைதியையும் கண்டே ஆகஸ்ட் வேண்டும். ஏனெனில் இது ஒரு கட்டிடம் அல்ல, ஒரு மன்னனின் நினைவு, ஒரு அரச மரபின் பெருமை மற்றும் காலத்தை கடந்த ஒரு வெண்மையான வரலாறு. ராஜஸ்தானின் மணல் மணக்கும் நிலத்தில் அரசர்கள் வாழ்ந்த பெருமை நிறைந்த ஒரு இடம். அதுதான் மண்டோர் பார்க். மண்டோரே கார்டன்ஸ் ஜோத்பூரின் அருகே அமைந்துள்ள இந்த பூங்கா ஒரு சாதாரண சுற்றுலா தளம் அல்ல, மாறாக இது மர்வார் அரசர்களின் பழைய தலைநகரம். ஒரு காலத்தில் மர்வார் ராஜ்யத்தின் இதயம். இங்குதான் ராஜ்புத் அரசர்கள் வாழ்ந்தனர். பின்னர் ராவ் ஜோதா ஜோத்பூரை நிறுவியதும் மண்டோர் அதன் அரசியல் முக்கியத்துவத்தை இழந்தாலும் அதன் ஆன்மா இன்னும் இங்கு தங்கி உள்ளது. மண்டோர் பார்க் என்பது இயற்கையும் வரலாறும் சேர்ந்து ஒரு அழகான கலவையாகும். பசுமை சூழ்ந்த தோட்டங்கள், சிலைகள் நிறைந்த பாதைகள், மரபு கூறும் சின்னங்கள் இங்கு காணப்படும் முக்கிய அம்சம். அரசர்களுக்கான சத்திரிகள், செனோடாப்ஸ். இந்த சத்திரிகள் கல்லில் செதுக்கப்பட்ட நினைவு சின்னங்கள். அவை வெறும் கட்டிடங்கள் அல்ல, ஒவ்வொன்றும் ஒரு கதையை சொல்கின்றன. முக்கியமாக மகாராஜா அஜித் சிங் அவர்களின் சத்ரி அழகிய கலை நயத்துடன் உருவாக்கப்பட்டு ராஜஸ்தானி கட்டிடக்கலையின் உச்சத்தை காட்டுகிறது. மண்டோர் பார்க் மேலும் ஒரு ஆன்மீக தளமாகவும் விளங்குகிறது. இங்கு உள்ள ஹால் ஆஃப் ஹீரோஸ் மற்றும் டெம்பிள் ஆஃப் 33 crore gods இந்திய புராணங்களில் உள்ள வீரர்களையும் தெய்வங்களையும் நினைவு கூர்கின்றன. இங்கே சுற்றி நடக்கும் போது நீங்கள் காண்பீர்கள் சுதந்திரமாக விளையாடும் குரங்குகள், இயற்கையின் ஓசைகள், ஒரு அமைதியான ஆன்மீக உணர்வு. மண்டோர் பார்க் ஒரு பூங்கா மட்டுமல்ல, இது ஒரு வரலாற்று அருங்காட்சியகம், ஒரு கலாச்சார நினைவகம், ஒரு ஆன்மீக அனுபவம். ஜோத்பூருக்கு செல்லும் யாரும் இந்த இடத்தை தவறவிடக்கூடாது. ஜோத்பூர் நகரத்தின் பரபரப்பில் இருந்து விலகி மண்டோரில் நீங்கள் காண்பது ஒரு அமைதி, ஒரு வரலாறு, ஒரு ஆன்மா. மண்டோர் பார்க்
காலத்தின் குரல் கேட்கும் இடம், வரலாறு பேசும் இடம், நினைவுகள் வாழும் இடம்.